ஜாலி ஃபேமிலியில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஊத்தாப்பம் தாங்க. ஊத்தாப்பத்தில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்க போகிறீங்களா? ஒரு ஸ்பெஷலும் இல்லை, புதுசாக ஒரு ஊத்தாப்பத்துக்காகவே தோசைக்கல் ஒன்று வாங்கினேங்க. அதனால் சரி இன்றைக்கி செஞ்சு பார்த்துடலாம், ரியாவுக்கு புதுசாக செஞ்சு கொடுக்கலான்னு ரொம்ப நாள் ஆச்சு குழந்தைக்கு கொடுத்து. அதனால தாங்க இன்றைக்கி ஊத்தாப்பம். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப சில்னஸாக இருக்குதுங்க. மழை வருமா வராதா அந்த ஒரு இலைநிலையில் இருக்குது. ஸோ இன்றைக்கி இட்லி தோசையை விட கொஞ்சம் மாற்றி ஊத்தாப்பம் செய்யலான்னு கேட்டு ரெடி பண்ணியாச்சு. நம்ம வீட்டிலையே அரைச்சி எடுத்த மாவு தாங்க. அதுக்கப்புறம் கேரட்டு, தக்காளி, வெங்காயம், அதில் லைட்டாக உப்பு போட்டு கிளறி எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் நெய், நல்ல தாராளமாக நெய் விட்டுக்கோங்க, குழந்தைக்கு கொடுக்கறதுனால நல்லது தான். அதுக்கப்புறம் மிளகாய் பொடிங்க. மிளகாய் பொடி வீட்டிலையே அரைச்சி வச்சது. ஒவ்வொரு விஷயமும் நம்மளே பார்த்து பார்த்து செய்யணும், ஏன்னா கிச்சனே நம்ம ராஜ்யம் தானேங்க. அதனால் எல்லாமே நம்ம செஞ்சதாக தான் இருக்க முடியும் அதில். அதனால் எல்லாமே நானே முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செஞ்சு வச்சுருவேன். மிளகாய் பொடி வெளியே வாங்குறத கலர் ஆட் பண்ணுவாங்க, அதனால் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். குழந்தைக்கு கொடுக்கறதுனால நம்ம கிடைக்கிற நேரத்தில் நம்ம குழந்தைக்கு என்ன தேவையோ அதை வீட்டிலேயே செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நெய் ஊற்றியாச்சு, மிளகாய் பொடி தூவி விட்டுறலாம். மிளகாய் பொடி காரம் கிடையாதுங்க, இப்போ கடலைப்பருப்பு தான் அதிகம். கம்மியாக கலருக்காக சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைக்கு காரமும் கொடுத்து பழகணும், அதனால் கொஞ்சம் காரமும் சேர்த்துக்கணுங்க. மிளகாய் ஆட் பண்ணலை இதில் ஊத்தாப்பத்தில், ஏன்னா குழந்தை சாப்பிட்றதுனால நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா நெய் விட்டு புதுசாக வாங்கின தோசைக்கல் எப்படி வேலை செய்யுதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். யாரெல்லாம் காலையிலேயே சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் முடிப்பீங்கன்னு சொல்லிடுங்க, சரியா? நம்ம குழந்தைக்கு கொடுக்கறதுனால நம்ம தானங்க பார்த்து கொடுக்க முடியும். தாய் மட்டும்தான் பார்த்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு செஞ்சு கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க சாப்பிட்றது என்ன சாப்பிட்றாங்க, என்ன விரும்பி சாப்பிட மாட்டாங்கன்று பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறது நம்ம தானே. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுத்து சாப்பிட்றத ரசிப்போம். யாருக்கெல்லாம் ஊத்தாப்பம் சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஒரு நாள் இட்லி தோசையிலேருந்து ரெஸ்ட்டு கொடுத்துட்டு